ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இதுதான் அமெரிக்கா நடத்தக்கூடிய போர் முறை. ஆனால் ஈரான் சொல்கிறாங்க அது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இல்லை, ஆபரேஷன் எபிக் ஃபியர் அப்படின்னு. ஒரு பயத்தின் காரணமாக நடத்தப்படக்கூடிய இது போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பயம் எங்களுக்கான வெற்றி அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக காபூல் அப்படிங்கிற இடத்துல 400 பொதுமக்களை சூறையாடி வேட்டையாடி இருக்கிறது பாகிஸ்தான். எதனால இந்த சம்பவத்தை பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க? எதனால ஆப்கானிஸ்தான் மீது திடீர் தாக்குதல் இப்போ பாகிஸ்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க? ஈரானை கோவப்படுத்துவதற்காகவா, அமெரிக்கா சொல்லியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு புறம் கத்தார், UAE, துபாய் இந்த 3 இடங்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், ஏர்போர்ட் எல்லாமே முடக்கமாயிருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஈரானுடைய அஜெண்டா என்ன? இதைத்தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். இது மட்டும் கிடையாது, ட்ரம்ப் அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அதை அவரே சொல்லியிருக்காரு. அவர் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. வயது மூப்பின் காரணமாக முன்னுக்கு பின் முரணாக ஏகப்பட்ட விஷயங்களை உளறி கொட்டியிருக்காரு. அது அத்தனை விஷயங்களுமே இனிமே வரக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடியை ஏற்படுத்த போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? நாட்டோ நாடுகள் முற்றிலுமாக ட்ரம்பை கைவிட்டு விட்டதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரான் இந்த போரை பயன்படுத்தி மிக முக்கியமான டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக போகக்கூடிய எல்லா கப்பல்களுமே இனிமே US டாலரை பயன்படுத்தி உள்ள நுழைய முடியாது. எல்லாமே சைனீஸினுடைய அந்த நாணயத்தை பயன்படுத்தி தான் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது சைனாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும், ஈரான் அவங்க கூட பிரிக்ஸ் நாணயத்தின் அடிப்படையில் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ரியாலை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாணயத்திற்கு ஈக்குவலாக அதை பரிமாறிக்குவாங்க. ஸோ சைனா அப்படிங்கிற அந்த நாணயத்தினுடைய மதிப்பு உயரும், ஈரானுடைய மதிப்பு உலகளவில் இப்போ உயர்ந்துருச்சு. இந்த 2 நாடுகளும் டைப் பண்ணி தான் இப்போது அமெரிக்காவை வீழ்த்த போகிறாங்க. அதுதான் டீடாலரைசேஷனுடைய முதல் படி. கத்தாரில் ஹைட்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் பேஸ், இந்த US பேஸ் மீது இப்போது ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. துபாயினுடைய ஏர்போர்ட் அப்படிங்கிறது மறு உத்தரவு வரும் வரைக்கும் இயக்கப்படாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, பக்கத்திலேயே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு மீது ஒரு பெரிய டேமேஜை ஈரான் ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அதிகாலை ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. 17வது வாரனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை தோக்கடிச்சு ஆப்ரேஷன் எபிக் ஃபியர் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு ஈரான் உச்சரிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லக்கூடிய விஷயம், UAE மட்டுமல்ல ஒட்டுமொத்த US தளங்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்கர்களுக்கு பயம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இது ஒரு பக்கம். துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒன்று இருக்குது. அந்த தூதரகமும் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. செலக்டிவாக பார்த்து ஈரான் அடிக்கக்கூடிய தாக்குதல்னால துபாய் ஒட்டுமொத்தமாக முடங்கி போய் தான் கிடக்கு. UAEயில் இருக்கக்கூடிய ஷா ஆயில் ஃபீல்டு, இதுவும் பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அங்கே இருக்கக்கூடியவங்க தொழிலாளர்கள் நம்ம இந்தியர்கள் நிறையா பேர் இருக்காங்க. பட் அங்கே ஹை பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அராபிக்ஸ் தான். அவங்கள டார்கெட் பண்ணி தான் இப்போது ஈரான் அட்டாக் நடத்துகிறாங்க. இதில் அமெரிக்காவினுடைய அடிமைகளை தேர்வு செய்து ஈரான் வேட்டையாடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. இது மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஈராக் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பாக்தாத்துங்கிற நகரம் உங்களுக்கு ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பழமையான நகரம் அப்படிம்பாங்க, ரைட்டா? அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஹோட்டல், அல் ரசீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடு நெருங்கிய டைப்பில் இருக்கக்கூடிய ஓனருடைய கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையுமே இதுவரைக்கும்
அறிவிக்கப்பட்டபடி, அமெரிக்கா அறிவித்தபடியே 200க்கும் மேற்பட்ட யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த 200+ அப்படிங்கிறது ஒரு கவுண்ட்டு. பட் இன்னும் உடம்பு வந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போய் சேரலைங்கிறாங்க. பாடிஸ் அதிகமான அளவில் வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடக்கு. ஒன்று கத்தார், இன்னொன்று UAE, இந்த மாதிரியான இடங்களில் எல்லாத்துலேயுமே சிதறி கிடக்குங்கிறாங்க. அதுவும் ஈராக்கில் நிறையா யூஎஸ் ட்ரூப்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சவுதி அரேபியாலையும் அதே மாதிரியான நிலைமை தான். ஸோ சவுதி அரேபியாவினுடைய யூஎஸ் பேஸும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஈராக்கு, கத்தாரு, சவுதி அரேபியா இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. அதே நேரத்தில் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய எல்லை முழுவதுமே அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை கொடுத்துட்டாங்க. பட் UAE மட்டும்தான் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது, முடிஞ்சால் தொட்டுப்பாரு அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஈரானுக்கு எதிராக கொடுத்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு, லெபனான் நோன்பு இருக்கீங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இஸ்லாமியர் ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இன்னொரு இஸ்லாமியர் உதவி செய்யணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய UAE, கத்தார், அது மட்டும் இல்லை சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க அமெரிக்காவோட சேர்ந்து நம்ம கூட போர் பண்ணுறாங்க. அமெரிக்காவினுடைய ஆளுமைக்கு கீழே போயிட்டாங்க. எங்களுக்கு அது வருத்தமாக இருக்குது. மார்க்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கி வழிமாறி போன மந்தை ஆடுகள் மாதிரி இருக்காங்க. செம்பரியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆடு குடிச்ச உடனே மலையிலேருந்து எதற்காக குறிக்கிறோம்னே தெரியாமல் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த பெரிய பள்ளத்தில் குளித்து எல்லாரும் செத்து போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தெளிவாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவ்வளோ வருத்தப்பட்டு டிவி நிகழ்ச்சிகளில் பேட்டி கொடுக்குறாரு. டோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல், இது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் பாகிஸ்தான் அமெரிக்கா எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் ஆப்கானிஸ்தான் மேலே வாரை நடத்துகிறாங்க. அதனால் வரைக்கும் அடி விழுந்தது அப்படின்னா கம்முன்னு இருக்காங்க. இப்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை, அந்த இடத்துல நோயாளிகள் ஒரு 300 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த 300 பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வார்டு போயிட்டு வரவங்க, இது தவிர்த்து ஸ்பெஷல் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியில் வர முடியாது, அந்த மாதிரி கேஸும் இருக்காங்க. எமர்ஜென்சி ப்ளஸ் வந்து இப்போ நிறையா புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறவங்களாம் ரொம்ப காலம் அங்கேயே தங்கியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லே. அப்படி 400லேருந்து 500 பேர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய அட்டாக்கை பாகிஸ்தான் நடத்துகிறாங்க. இதில் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல். அது மட்டும் இல்லை, 350க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் மக்களையும் வேதனையடைய செஞ்சிருக்கு. அமெரிக்காவினுடைய ஒரு கேலன் டீசலுடைய விலை எவ்வளோ தெரியுமா? $5 தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. வரலாற்றில் இது மாதிரியான ரேட்டு உயர்ந்திருக்கிறது அமெரிக்காவில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு பீப்பாயினுடைய ரேட் அப்படிங்கிறது $100 தாண்டி போயிட்டுருக்கு. இது 100, 115, 110, 100 இப்படின்னு சொல்லி மாறி மாறி ரேஷியோ போயிட்டே இருக்குது. ஒபக்கும் ஒபக் ப்ளஸ் டீமும் தான் உலகத்தினுடைய இந்த ஆயில் ரேட்டை தீர்மானிப்பாங்க. இப்போ இதில் ரஷ்யா ஒபக் ப்ளஸில் இருக்குது, சவுதி அரேபியா ஒபக் அப்படிங்கிற அந்த டீமுக்கான ஹெட்டாக இருக்குது. இப்போது சவுதி அரேபியாவே இந்த ரேட்டை வந்து தீர்மானிக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த 2 டீமும் சேர்ந்து தான் உற்பத்தி ஆகட்டும் சேல்ஸ் ஆகட்டும் சேர்ந்து நடத்தணும். ஒன்று பேலன்ஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து உயரும்போது ஒன்று தாழ்ந்துக்கிறோம். இப்படி தான் அவங்க நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஈரான் தான் டாப்பாக இருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறது தான் ரேட்டுங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்போது ஒபக் ப்ளஸ் டீமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஈரான் தான் இந்த இடத்துல வந்து சவுதி அரேபியாவை தாண்டி நாங்கள் தான் ஹெட்டு அப்படிங்கிற அந்த பொசிஷனில் போய் உக்காண்டாங்க. நெதன்யாகுவினுடைய ஷேடோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா, அவர் என்னன்னு தெரில, வடிவேலு வந்து ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா, போக்கிரின்னு நினைக்கிறேன் இந்த படம். அந்த படத்தில் வந்து வடிவேலு வந்து வெவ்வேறு கெட்டப் போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பார். இவங்க வந்து டே பாடி சோடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்ச உடனே வடிவேலு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிருவார். டே என்னடா நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க, எப்படி தான்டா கண்டுபிடிக்கிறீங்க, பின்னாடி ஆள் விட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். நாங்கள் எதுக்கடா கண்டுபிடிக்கணும், உன் மண்டை மேலே இருக்கிற கொண்டை தாண்டா உன்னை காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கூடவே சுற்றக்கூடிய நிழல் தான் நெதன்யாகுவை உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இப்போ பேச வச்சிருக்கு. காரணம் என்னென்னா,
இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் கூட அவர் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காரு, அவருடைய நிழல் வேறு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் கேமராவில் கேப்சர் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். மொசாட்டுங்கிறாங்க, உலகத்தினுடைய அறிவாளிங்கிறாங்க, உலகத்தில் யாதனாலும் சாதிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு கேமரா வச்சு ஒரு ஆளை ஏஐ வீடியோ எடுக்கும்போது கவனமாக எடுக்க வேண்டாமா, இல்லை ஏஐ வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கவனமாக எடுக்க வேண்டாமா அப்படின்னு மக்கள் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, ஆவிகளோடு பேச முடியுமா முடியாதா, சாத்தான் கூட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன. ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நெதன்யாகுவை பற்றிய சர்ச்சை இன்னும் ஓயாமல் இருக்குது. நெதன்யாகு இறந்து போனார் அப்படின்னா டெல் அவீவ் மக்கள் எல்லாருமே தீபாவளியாக கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னா நெதன்யாகு மட்டுமல்ல, அமெரிக்காவும் தோற்றுவிட்டது அப்படிங்கிறத உலகம் உறுதிப்படுத்திவிடும். ஈரானுடான போரில் பக்கத்து நாடுகள் எதுவுமே எங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டேங்குது அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்கார். ஒரு புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு புறம் அவங்க எங்களுக்கு உதவி செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. இன்னொரு புறம் ஜப்பானில் 45,000 வீரர்கள் இருக்காங்க, தென்கொரியாவில் 45,000 வீரர்கள் இருக்காங்க, ஜெர்மனியில் 50,000 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் அங்கேயே இருக்காங்களே தவிர ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு போய் எங்களுக்கு உதவி செய்யலாம்ல, அவங்கெல்லாம் ஏன் போக மாட்டுறாங்க, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார். ஈரான் போர் பற்றி ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று அரங்கேறியிருக்கு. அவர் அந்த ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்து ஒரு இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது, ரைட்டா. அப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தா ஈரான் நம்முடைய யூஎஸ் பேஸ் மீது அட்டாக் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதுவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக, இந்த அளவுக்கு துல்லியமாக அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அதுக்கு ரிப்போர்ட்டர் கொஸ்டின் கேட்குறாரு, ஐயா நீங்கள் எதிர்பார்க்கலையா, ட்ரம்ப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலையா அவங்க இந்த இடத்தெல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நோ ஒன் கெஸ் அப்படிங்கிறார், யாருமே இதை எதிர்பார்க்கல, அவங்க வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்து வலிமையாக போர் புரிவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, இருந்தாலும் இந்த டெரர்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடர்ச்சியாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமர் பற்றி ரொம்ப வருந்தத்தக்க வகையில் அவர் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் அவர் பேசக்கூடிய வார்த்தையில் ஸ்டாமர் அவர்கள் என்னை மனதளவில் வந்து சாய்த்து விட்டார், மனதளவில் என்னை நிலைகுலைய வைத்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். 2 வார்ஷிப்பை வந்து அவங்க அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டாங்க. ஃப்ரான்ஸ் கூட எங்களை கைவிட்டுருச்சு, இட்டாலி வந்து வரமாட்டோம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க, பட் ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் என்னை கழுத்தறுத்துட்டாங்க, ஜெர்மனியும் ஒதுங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நிராயுத பணியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்லலையே தவிர கிட்டத்தட்ட அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம். அவர் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு உதவி ஒன்று கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹார்மோஸ் நீரணை இருக்குல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து, அதுலேருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயில் ஜஸ்ட் 1% தான். அதுலேருந்து அதிகமான அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறது யாருன்னா ஜப்பான் 95% இறக்குமதி ஏற்றுமதி செய்யுது, சீனா 90% பண்ணுது, தென்கொரியா 35% பண்ணுது. இந்த அடிப்படையில் தான் நான் சீனா கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால ஈரானை கண்டிக்க மாட்டுறாங்க. ஸோ சீனா வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, அவங்களுடைய நீரிணையை பயன்படுத்திக்கிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்துருச்சு, பட் எங்களுக்கு அனுமதி இல்லைல்ல, அப்போ சீனா அதை கேட்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. விளையாட்டு புலத்தனமாக இவர் கேட்கக்கூடிய விஷயத்துக்கெலாம் சீனா பதில் சொல்லுவாங்களா? அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைஞ்சிரு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ கேட்பியா? முடியாதுல்ல. ட்ரம்ப் கிட்ட இஸ்ரேல் வந்து அழிஞ்சிடுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம். உடனே வந்து நிச்சயமாக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இஸ்ரேல் முழுவதுமாக அழிஞ்சிடும், ஆனால் முதல்ல அழிகிறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவாம். அப்போ மனுஷன் எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காரு அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவரோட இன்டர்வியூ ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்கள், மொத்தமாக என்னால் ப்ளே பண்ண முடியல, நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அது கிட்டத்தட்ட இல்லை முழுமையாக ஈரான் வெற்றி அடைந்து விட்டது, நான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒத்துக்கக்கூடிய வீடியோ இது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருங்க, அதான் எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஷாக். இது வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி, இந்த கேமில் வந்து இந்த சதுரங்க போட்டியில் வந்து விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப மிக உயர்ந்த நுண்ணறிவு திறனை வெளிப்படுத்துகிறாங்க, அதை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. ஒரு பிரம்மாண்ட சதுரங்க ஆட்டத்தில்
ரொம்ப நுண்ணறிவாக விளையாடக்கூடிய உங்கள்கிட்ட நான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்கிறார். 20வது நாள் வரைக்கும் போர் நடந்துச்சுன்னா இஸ்ரேலுங்கிற நாடு 1948 சுதந்திரம் வாங்கி ஆக்கிரமிப்பு தேசத்தில் இருந்து சில இடங்களை கைப்பற்றி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடை உருவாக்குனாங்கல்ல, அப்படி ஒரு நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இந்த 4 நாள் போர் நடந்துச்சுன்னா. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து இந்த வலியை தாங்க முடியாமல் லெபனான் மேலேயும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் மேலேயும் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் லெபனானில் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே லெபனானில் மறுபடியும் போய் குடியேறுவதற்கான வாய்ப்பை இப்போவே இஸ்ரேல் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் இடம்பெயர்வு செய்வதற்கான வேலையை இப்போது இஸ்ரேல் தொடங்கியிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் லெபனிய மக்களை வெளியேற்றிருக்காங்க இஸ்ரேல். ஸோ டெல்லவீவ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க ஃப்யூச்சரில் லெபனானை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போது உலக போர் வியூகம் வகுக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு இருக்குங்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனியர்களில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு உயரமான ஒரு இடம், அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை என்ன பண்ணுறாங்க, அதோடு சேர்த்து அவங்களோட சேர்த்து செட்டிலர்ஸையும் சேர்த்துக்கிறாங்க. செட்டிலர்ஸுங்கிறவங்க யாருன்னா இஸ்ரேல்காரங்களே துப்பாக்கி கொடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணு நீ அப்படின்னு. அவங்க ஆடு மாடெல்லாம் திருடுவாங்க, இடத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணுவாங்க, இந்த வேலை செய்வாங்க. அவங்க பாலஸ்தீனத்தினுடைய ஒரு குடும்பம் வந்து வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கு காரில். அந்த காரை வந்து உயரமான இடத்துல இருந்து அவங்க மக்கள் 4 பேர் உள்ளே இருக்காங்க ஃபேமிலியோட. அவங்கள அந்த காரோட சேர்த்து அந்த மேடான பகுதியிலேருந்து தள்ளி விடுறாங்க. அது தள்ளி விட்ட உடனே அந்த கார் அப்படியே உருண்டு கீழே போய் உள்ளக்கூடிய காட்சிகள் அரங்கிடுது. உள்ளுக்குள்ளே ஹியூமன்ஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு மனித உயிர் இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் மனப்பிறழ்வுக்கு உள்ளாக்கி விட்டது அப்படிங்கிறது தான். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதற்கான வேலையை தான் இப்போ ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு செய்திகள் மூலிமா நம்ம நினைக்க தோணுது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.